ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதுவும் ஜெஃப்ரியோட டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கே தெரியும். ஒருத்தங்க வந்து கடியில் ஸ்பெஷலிஸ்ட்டு பவித்ரா, இன்னொருத்தங்க அடியில் ஸ்பெஷலிஸ்ட்டு யார் நம்மளுடைய ஜெஃப்ரி, இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு ஆக்ரோஷம் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட்டு நம்மளுடைய அன்ஷிதா. இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜெஃப்ரியை வந்து அடக்கிறதுக்கு ஒருத்தர் பத்தலை. ஏன்னா அவர் தான் வந்துட்டு நல்லா நரம்பு அப்படியே ஒல்லியாக இருந்தாலும் கில்லி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் காலை பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம முத்துக்குமார் மூஞ்சிலே அடிக்கிறார், 8 டொமாட்டிமில் அடிக்கிறார். பாவம் மனுஷனுக்கு அடி விழுகுது, வாயத்தன்னு வெளியே சொல்ல மாட்டேனே நான், அந்த மாதிரியே இருக்கார் முத்துக்குமரன். அடி நேற்று முந்தானத்துலேருந்து விழுந்துட்டுருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இல்லை. ஆனால் நைட்டு காலை எந்திரிக்கிறாரு, நடக்க முடியல. ஏன் வாயத்தை தான் பேசியா ஹீரோ எப்போ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான்ற மாதிரி இருக்கார். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரி வந்து இன்னொருத்தர் பிடிச்சது வந்து நம்மளுடைய சுவாமி யாருன்னு உங்களுக்கே தெரியும், ரஞ்சித் சார். பூச்சாரு பாரு புடி. அதுக்கப்புறம் அடிச்சார் பாருங்க ஒரு அடி முட்டியில் பட்டு, பாவம் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் வந்து தற்காலிகமாக பிக் பாஸ் வந்து நிறுத்திட்டார். எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, தலை வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சான், தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சா. கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வாங்கினா அப்பா செம்ம ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வாமிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அவரே தான் வால்கிட்ட கேட்குறாரு, நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டார். அதுவே ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. நிறைய பேர் அதுலேயும் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இவரால் தானே வந்துட்டு இவருக்கு ராணுவோட கை உடஞ்சது, அப்போ மட்டும் இனிச்சுதா, அதுவும் வந்து இவரை ராணுவ பார்க்கறதுக்கு உள்ளே போகும்போது எல்லாம் போங்கப்பா வெஸ்டிங் ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கலாச்சாரில், அதுக்கு தான் இவருக்கு இந்த மாதிரி வந்து கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் கேம் இந்த வீக்லி டாஸ்கில் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? இந்த மாதிரி இனிமேல் டாஸ்க்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த டாஸ்க்கில் யார் சூப்பராக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.